ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழ் வருடம் தை மாதம் 16ஆம் தேதி உத்தராயணம் 29/1/2025 ஜனவரி மாதம் இன்று புதன்கிழமை. இன்று தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணால் நல்ல உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீண்ட ஆயுளோடு அனைத்து செல்வங்களையும் கல்விகளையும் நோயினுடைய இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கான நல்ல ஆசீர்வாதம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பக்கத்துடைய நீர்நிலைகள், ஆற்றங்கரை, குளக்கரை, இதில் கோவில்கள், கடற்கரை எல்லாம் கொஞ்சம் தர்ப்பணம் பண்ணக்கூடிய போய் நீங்கள் தர்ப்பணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நலமுடன் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை பெற்று நல்லா இருக்கணும் ஆண்டவனை நான் வேண்டுகிறேன். நான் இன்று மேல் நோக்கு நாள். இன்று திருவோணம். இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா இன்று காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36. இன்றைய திதி இன்று இரவு 7:21 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு காலை 9:20 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:45 வரை சதுஷ்பாதம், பின்பு 7:21 வரை நாகவும், பின்பு கிமிஸ்துக்கினம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசம் இன்று காலை 9:20 வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. மிருகசீடம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராசமும். கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பல முதல் ராசியை பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு மற்றவருடைய பணிகளை கொஞ்சம் சேர்த்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. யாராவது ஆப்ஸாக இருப்பாங்க, அவங்களுடைய பணியை சேர்த்து பார்க்கக்கூடிய பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த பயணங்களை சில மாற்றத்தெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய நிலையம் ஏற்பட போகுது. வியாபாரத்தில் நல்ல இடம் மாற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய நாளாக என்ன அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி ஆரோக்கிய சம்மந்தமான சில ஆலோசனை நீங்கள் பெறக்கூடிய நாள். மருத்துவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. அரசு தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. உங்களுக்கு உடைய தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் ஆதாயத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மற்றபடி நிதானம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். ரிஷபராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்கள் உத்தியோக பணியில் கொஞ்சம் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அமையுது. உங்களுக்கு உடைய பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது. உங்களுக்கு என்ன வரவோ அந்த வரவு கேட்ட செலவு சரியாக இருப்பது, வரவும் செலவும் சரியாக இருக்கக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு சமூக பள்ளியில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு இந்த இணையம் சார்ந்த துறையிற்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையை தோண்ட கொஞ்சம் சிறு தூரம் பயணங்கள்லாம் சென்று வரக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். கூடிய அசதி மறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மிதுனராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சந்தேக உணவுகளாலே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கொஞ்சம் சந்தேகப்படுவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. அதனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பார்த்துங்க. எல்லாத்துக்கும் சந்தேகப்படுது உங்களுக்கு நல்லது கிடையாது. கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதேமாதிரி இந்த பயனற்ற பேச்சுக்களையும் குறைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுகளை குறைச்சாலும் நிறைய விஷயங்களுங்க சக்ஸஸ் பண்ணலாம்னா தேவையில்லாத பேச்சு குறைச்சி கொள்ளுங்கள். குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக நீங்கள் அமையுது. உங்களுக்கு உங்களுடைய வேகத்தை விட கொஞ்சம் விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் பார்த்து
எதையும் கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்க. உங்களுக்கு எளிமையான பணிகள் கூட கொஞ்சம் காலதாமதங்கள் தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் உண்டுனால எந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக முடியாது. கொஞ்சம் தடை தாமதம் தான் உங்களுக்கு நிறைவேறப்போது. உங்களுக்கு புதிய நம்மளால் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு அமைதி வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகராசி பார்த்தா உங்களுக்கு இன்று மனதில் என்ன நினைத்தீங்களோ அந்த நினைத்த காரியத்தை நீங்கள் நினைத்த மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு இந்த சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. உங்களுக்கு வர்த்தகம் மற்றும் வியாபாரத்தினுடைய பொருட்களுக்கான வரவுகள் மேம்பட போகுது. உங்களுக்கு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நல்ல ஒரு ஒற்றுமை அதுக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு உத்தியோகத்தை கொஞ்சம் சக ஊழியர்களை கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்கன்னா பரிசீலத்தை வந்து தடையில்லாமல் இருக்க போது. உங்களுக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதே போல் உங்களுடைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக அமைது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். ஒரு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு இன்று இது வரைக்கும் உங்களுக்கு இந்த இழுபறியாக இருந்த சில பணிகள்லாம் கொஞ்சம் செஞ்சு முடிக்க போகிறீங்க. முடியாமல் அந்த பணிகள்லாம் மீண்டும் ஆரம்பித்து முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு தாய் மாமன் வழியில் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் குழந்தைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்தோ அவங்களுடைய தேவைகள் சார்ந்தோ நீங்கள் அதை நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. மனசில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி ஒரு புத்துணர்ச்சியோடு எதையும் நீங்கள் செய்யக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. ஒரு பெருமை நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு இன்று உங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த கொஞ்சம் போட்டிகள்லாம் குறைந்து ஒரு சுமூக நிலை அடைப்போது. உங்கள் வியாபார சம்பந்த விஷயங்கள் உங்களுக்கு குழந்தைகளை ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு அதே மாதிரி மனசில் கொஞ்சம் இளம்புறையாக ஒரு சிந்தனைகள்லாம் ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. உங்களுக்கு இலக்கியத்துறை உள்ளவங்க ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது. உத்தியோக பணியின் ஒரு புதிய பொறுப்பு கொள்ளும் வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுடைய தன வரவல் மூலம் உங்களுடைய சேமிப்பு அதிகக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு மற்றபடி ஒரு மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு ஒன்று உங்களுடைய உறவினர்கள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போகுது. உங்களுக்கு பெரியவருடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் செய்கின்ற ஒரு வேலையும் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதனால் கொஞ்சம் பெரியவங்களுடைய ஒரு ஆலோசனையும் கேட்டு செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மக்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு ஆண்கால நல்ல ஒரு ஒத்துழைப்பான ஒரு அனுகூலமான அமைப்போது. உங்களுக்கு விவசாயம் சார்ந்த பணியில் ஒரு நல்ல மேன்மை கிடைக்க போகுது. உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை வாங்க தொடர்பான எண்ணங்களும் உருவாகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உடைய பயணங்களில் இருந்து வந்த கொஞ்சம் காலதாமதங்களாகவும் குறையக்கூடிய நிலையும் ஒரு இரக்கம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்க ஒன்று உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான முயற்சி ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது. உங்களுக்கு மாணவர்கள்லாம் கொஞ்சம் இந்த கல்வி சார்ந்த சில விஷயங்களை ஒரு சாதகமான சூழலை ஏற்பட போகுது. உங்களுக்கு அதே போல் இந்த மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் ஒரு பிரச்சனைகள்லாம் நல்ல தீர்வு காண போகிறேன். நீங்கள் மனசில் ஒரு புது இலக்குகளை நிர்ணயம் செஞ்சு அதை நீங்கள் அடையிறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு அதே மாதிரி என்ன முயற்சி பண்ணால் அந்த முயற்சி கொண்டால் ஒரு வெற்றியும் ஒரு லாபத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். அதனால் முயற்சிக்கேற்ற ஒரு பலன் நீங்கள் பெறப்போகிறீர்கள். பூர்வீக சொத்து நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடில் இருந்து வந்த மறைமுகமான தடைகள்லாம் தானாக விளையக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்த வர உங்கள் கைக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. வியாபாரத்தை இருந்து வந்த போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நிலையும் உத்தியோகத்து ஒரு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நாள் அமைப்போது. உங்களுக்கு என்ன தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக தேவை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள போகிறீங்க. தனிப்பட்ட சில விஷயங்களையும் பணிகளையும் நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் மனசுக்கு ஒரு நிம்மதியும் குடும்பத்துக்கு ஒரு நிம்மதியும் ஏற்படக்கூடிய நிலையை உருவாக்க போகிறீங்க. ஒரு நலம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பலம் என்ன மற்றும் பலவீனம் நீங்கள் அறிந்து கொள்வதால் எடுக்கின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான சில விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட போகுது. உங்களுக்கு தற்பெருமை எண்ணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். தற்பெருமையால் எதுவும் சாதிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் தற்பெருமை குறைச்சிக்கொள்ளுங்க, நல்லது. உங்களுக்கு இந்த கணவன் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து பேசுவது போவது நல்லது. பார்த்துங்க. உடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைய இந்த ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. மற்றபடி ஒரு நட்பு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கும்பராசினி பார்த்தவங்களுக்கு உங்களுடைய இந்த வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட போகுது. அலட்சியம் இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. இந்த ஆன்மீக பணியிலையும் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய நிலையும், அரசு தொடர்பான காரியங்கள் சில விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைது. உங்களுக்கு நெருக்கமானவர் பற்றிய ஒரு புரிதலை நீங்கள் இன்று பார்க்க போகிறீங்க. இந்த இணைய சார்ந்த துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும். அதே ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கவனமாக பணியாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏண்டா ஜென்மசனி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கவனத்தோடு உங்களுக்கு பணியை முடிப்பது நல்லது. யார்ட்டையும் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைக்காதுங்க. உங்கள் வேலையை இருந்து நீங்கள் முடிச்சுட்டு வருவது சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய கடன் தொடர்பான பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்குகளை திடீர் திருப்பத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. உங்களுடைய பகை விலகக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மீனராசி சொல்லி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வியாபார பணிகளில் கொஞ்சம் சிறு மாற்றங்கள் மூலம் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஒரு எண்ணங்களும் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் மூலம் நல்ல உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு திடீர் பயணங்களாலேயும் சில விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. சமூக பணியில் ஒரு மேன்மைலாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை தான் உங்களுக்கு இருக்க போகுது. என்ன செஞ்சாலும் ஒரு மன திருப்தி இல்லாத நிலை தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு புகழ் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.